கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியிலிருந்து மொத்த கழிவு நீரும் பார்த்திங்கன்னா ஒரு 15,000த்துக்கு மேற்பட்ட வீடுகள் மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. அதுலேருந்து மொத்த கழிவு நீரும் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் சுத்திகரிப்பு மையத்துக்கு போகிறது தான் இங்கே உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாளாக 4 நாளாக இந்த தண்ணி போயிட்டே இருக்குது. இது வந்து சுத்திகரிப்பு நிலையத்துக்கு போகணும் மொத்த தண்ணியும், ஆனால் அங்கே போகலை. கீழே அந்த திருவண்ணாமலை சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே ஃபுல்லாக என்னென்னா ஒரு 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இங்கே இருக்குது. அந்த மக்கள் ஃபுல்லாக தான் போகிறாங்க. பக்கத்தில் கடைவீதி இருக்குது. இந்த நாற்றம் பார்த்தீங்கன்னா 500 மீட்டருக்கு மேலே அடிக்குது. இதுலேருந்து வர தண்ணி ஃபுல்லாக இங்கே போகாமல் இந்த பாதாள சாக்கடை திட்டம்லாம் சரியாக முழுமையாக இன்னும் வந்து இது செயல்படுத்தவே இல்லை. பாதியிலே நிற்கிது. இது வந்து நகராட்சியை பல மக்கள்லாம் கோரிக்கை வச்சும் இதை வந்து சரி பண்ண மாட்டாங்க. இது வந்து 4 நாளாக போயிட்டுருக்கு. டெய்லி நகராட்சிக்கு தகவல் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நகராட்சி வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. உளுந்தூர்பேட்டை நகராட்சி மிக மோசமாக செயல்படுறது. தொடர்ந்து இதை பிரச்சனை தான். இங்கே போனால் இன்னும் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் 10 மீட்டருக்கு அந்தாண்ட மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ நாற்றம் அடிக்கிறது, இங்கே நிற்க கூட முடியல. இங்கே எவ்வளோ தண்ணி போயிட்டு இருப்பாருங்க. இது ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக வெள்ளம் மாதிரி போயிட்டு இந்த பாதாள சாக்கடை ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக. இதில் எவ்வளோ பைக்கு எவ்வளோ வாகனங்கள். இப்போ ஸ்கூல் பசங்க போகிறாங்க. கோவிலுக்கு பக்கத்தில் வீடுங்க இருக்குது. நகராட்சி உடனே நாற்றம் ரொம்ப அடிக்குது. நகராட்சி இதை முடித்து உடனே வந்து சீரமைக்கிற பணியை வந்து மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கோங்க. என்னோட பேர் வந்து கலைமணி.